இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Super Sarvana Stores. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஒருவரின் உயிரை காப்பாற்றுவதற்காக சென்ற ஏர் ஆம்புலன்ஸ் வெடித்து சிதறி 7 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஜார்க்கண்ட் மாநிலம் லத்தேஹார் மாவட்டத்தில் சந்த்வா பகுதியை சேர்ந்தவர் 41 வயதான சஞ்சய்குமார். இவர் கடந்த 16ஆம் தேதி 65% தீக்காயங்களுடன் ராஞ்சியில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வந்துள்ளனர். ஆனால் அவரது நிலை மிகவும் மோசமானதால் மேல் சிகிச்சைக்காக குடும்பத்தினர் சஞ்சய்குமாரை டெல்லி மருத்துவமனைக்கு மாற்றுவதற்காக முடிவெடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஏர் ஆம்புலன்ஸ் மூலம் சஞ்சயை டெல்லி கொண்டு செல்ல திட்டமிட்டிருந்தனர். அதன்படி ரெட்பேர்ட் ஏர்வேஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான பீச் கிராஃப்ட் C90 ரக விமானம் ராஞ்சி விமான நிலையத்திலிருந்து 23ஆம் தேதி இரவு 7:11 மணிக்கு கிளம்பியது. அதில் 2 விமானிகள், நோயாளி சஞ்சய்குமார், மருத்துவர் விகாஸ்குமார் குப்தா என மொத்தம் 7 பேர் அந்த விமானத்தில் டெல்லியை நோக்கி பயணித்தனர். விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே, அதாவது 7:30 மணியளவில் விமான கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை இழந்தது. இதனையடுத்து விமானம் குறித்து தீவிர தேடுதல் வேட்டை நடத்தியதில் சிமாரியாவில் உள்ள பரியாது பஞ்சாயத்து பகுதியின் அடர்ந்த காட்டு பகுதியில் விமானம் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானது தெரியவந்தது. இந்த விபத்தில் விமானத்தில் பயணித்த 7 பேரும் உயிரிழந்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற மீட்பு படையினர் 7 பேரின் உடல்களையும் மீட்டனர். வானிலை காரணமாக இந்த விபத்து நடந்ததா அல்லது வேறு ஏதாவது காரணமா என்ற ரீதியில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் கூறுகையில், வாரணாசியிலிருந்து தென்கிழக்கே சுமார் 100 கடல் மைல் தொலைவில் கொல்கத்தாவுடனான தொடர்பையும் ரேடார் தொடர்பையும் விமானம் இழந்தது. மாவட்ட நிர்வாகம் தேடல் மற்றும் மீட்புக்குழு விபத்து நடைபெற்ற இடத்தில் உள்ளது. விமான விபத்து குறித்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளது. ராஞ்சி விமான நிலைய இயக்குனர் வினோத்குமார் கூறுகையில், விமானம் புறப்பட்ட சுமார் 20 நிமிடங்களுக்கு பிறகு விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையத்துடனான தொடர்பை இழந்தது. மோசமான வானிலை இந்த விபத்துக்கு காரணமாக இருக்கலாம், ஆனால் உண்மையான காரணம் விசாரணைக்கு பின்னரே தெரிய வரும் என்று விளக்கம் அளித்துள்ளார். கடந்த ஆண்டு குஜராத்தில் நடந்த ஏர் இந்தியா விமானத்தில் 241 பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து கடந்த ஜனவரி மாதம் பிரச்சாரத்திற்காக சென்ற மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவாரின் ஹெலிகாப்டர் கீழே விழுந்து நொறுங்கியது. இந்த நிலையில் இந்த சம்பவம் நடந்து முடிந்து 1 மாதம் கூட ஆகாத நிலையில் தற்போது சிகிச்சைக்காக நோயாளியை அழைத்து சென்ற ஏர் ஆம்புலன்ஸ் வெடித்து சிதறியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.